இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள் அருமை சகோதர சகோதரிகளை. வாழ்க்கை என்பது மிக மிகச் சிறியது. அந்த வாழ்க்கையில் இன்று இப்பொழுது இந்த க்ஷணத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? நீங்கள் நிச்சயமாக உங்கள் மனதில் எந்த ஒரு பொறாமையும், எந்த ஒரு வஞ்சமும், எந்த ஒரு வன்மமும், எந்த ஒரு மனிதரின் மேல் இவரை நான் ஒழித்து கட்ட வேண்டும், இவருக்காக நான் முன்னேற வேண்டும், இவருக்காக நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், இவரை பழித்திருக்காது நான் என் அடுத்த கட்டத்தை அடைய வேண்டும் என்று எண்ணி நீங்கள் தான் நிச்சயமாக நீங்கள் தோல்வி உற்றவராகவே கருதப்படுவீர்கள். நீங்கள் உங்களுக்குள் போட்டி போட்டுக்கொள்ள வேண்டும், நீங்கள் உங்களுக்காக முன்னேற வேண்டும், நீங்கள் உங்களை அடுத்த நிலை செல்ல என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதை விடுத்து மற்றவருக்கு 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 என்று எண்ணி 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 நீங்கள் ஓட்டத்தை துவங்கினால் நிச்சயமாக எந்த காலகட்டத்திலும் நீங்கள் வாழ்ந்தும் வாழ தகுதியற்றவர் என்பதே நிதர்சனமான உண்மையாகும். ஆகையால் புரிந்து கொண்டால் சரி, புரியாவிட்டாலும் சரி, பல மனிதர்கள், பல கோடி மனிதர்கள், அதுவும் வளரும் நாடுகள் இக்காலகட்டத்தில் இம்மாதிரியான மனிதர்கள் இருந்து கொண்டு தன்னைத்தானே வருத்தி அவனை ஒழித்து கட்ட, அவளை ஒழித்து கட்ட, என் உறவை ஒழித்து கட்ட, என் எதிரியை ஒழித்து கட்ட, என் துரோகியை ஒழித்து கட்ட என்று ஓட்டத்தை ஓடிக்கொண்டு அதற்காகவே சிந்தித்து 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 நிந்தித்து 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 தன்னை வருத்தி எதற்காக, ஏன், எப்படி என்று வாழ தெரியாமல் வாழ்ந்து மடிந்து விடுகின்றன. இவர்களை என்னவென்று சொல்வது? இக்ஷணம், இந்நேரம், இப்பொழுது மனதளவில் நீ சந்தோஷமாக இருக்கிறாயா என்றால் நிச்சயமாக நீதான் கோடீஸ்வரன், நீதான் செல்வந்தன், நீதான் நிதர்சனமான உண்மையாக காலகட்டத்தில் பிறக்க வேண்டிய மனிதன். ஆகையால் அச்சொற்ப மனிதர்களில் நீ இருக்கிறாயா என்பதை ஆராய்ந்து உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய தருணத்தில் நீ இருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு நீ வாழ்ந்தால் நிச்சயமாக நீ அடுத்த கட்டத்தை வெகு எளிதாக நகர்த்துவாய் என்பதே யதார்த்தமான உண்மை. அப்படி விடுத்து நான் மாறவே மாட்டேன், அதோ அந்த மனிதனுக்காக, இதோ இந்த மனிதனுக்காக, இதோ இவளுக்காக, இதோ அவனுக்காக என்று எண்ணி உன் வாழ்க்கையை நகர்ந்தால் மிகப்பெரிய பூஜ்யமாக உன் வாழ்க்கை முடிந்துவிடும் என்பதே சத்தியமான உண்மை.